விவிலியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வல்லமை உள்ள ஒரு வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு பேசிய வார்த்தைகள் ஆற்றல் மிகுந்த வார்த்தைகள். குறிப்பாக வேதாகமத்தில் ஆண்டவர் இயேசு பேசிய வார்த்தைகள் அற்புதங்களை ஆற்றிய, அற்புதங்களை செய்ய அதற்கான கட்டளையை கொடுக்கின்ற வார்த்தைகள். அவருடைய ஒரு வார்த்தை போதுமாக இருந்தது இந்த இயற்கையை அமைதிப்படுத்த. ஒரு வார்த்தை போதுமாக இருந்தது இறந்தவர்களை உயிர்ப்பிக்க. ஒரு வார்த்தை போதுமாக இருந்தது நோயாளிகளை குணமாக்க. இறந்து போயிருந்த அந்த சிறுமியை பார்த்து தலித்தாக்கும், எழுந்திரு என்று சொன்ன அந்த வேளையில் அந்த குழந்தை இறந்து போயிருந்தது சிறுமி உயிரோடு வந்தாள். லாசரை பார்த்து கல்லறையில் வெளியே வா அப்படி என்னும் பொழுது லாசர் எழுந்து வெளியே வந்தான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விதமாக ஆண்டவர் இயேசு பேசிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்து இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லி சொல்லி வேதாகமத்தில் இருக்கிற ஆண்டவர் இயேசு பேசிய வார்த்தைகளை சொல்லி சொல்லி நாங்கள் மன்றாடும் பொழுது ஆசீர்வாதங்கள் எங்களோட வாழ்க்கையில் பெருகி வரும். இந்த விதமாக அன்பார்ந்தவர்களே, இயேசு ஆண்டவர் பேசிய இறுதி வார்த்தை என்ன அப்படி என்னும் பொழுது அந்த வார்த்தை மிக 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 வல்லமையான ஒரு வார்த்தை. யோவான் நற்செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு இறுதியாக பேசிய அந்த வார்த்தை, எல்லாம் நிறைவேறிற்று என்று அவர் சிலுவையிலே இருந்து அவர் கூறிய அந்த வார்த்தை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, டெட்டலஸ்டை அப்படி என்று சொல்லி கிரேக்க மொழியில அந்த வார்த்தை வேதாகம் எழுதப்பட்ட, குறிப்பாக யோவான் நற்செய்தி எழுதப்பட்ட அந்த வார்த்தை டெட்டலஸ்டை அப்படி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர் தன்னுடைய ஆவியை கையளித்தார் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய ஒரு இறை மறை பொருள் அந்த வார்த்தையில மறைந்திருக்கு. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அந்த காலத்துல ஒரு கணக்கை செலுத்தி முடிக்கிற பொழுது, அதை நாங்க இப்படி யோசிச்சு கொள்ளலாம். ஒருவர் கடன் வாங்குறார். அவரால் அந்த கடனை செலுத்த முடியாம இருக்கும் பொழுது அந்த கடன் கொடுத்த அந்த எஜமான் என்ன செய்வார் என்று சொன்னால், அவன் இந்த கடன் வாங்கிய இவனுடைய இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் அவன் எடுத்துக்கொள்வான். எடுக்க முடியவில்லை என்றாலும் அந்த கடனை கொடுக்க முடியலை அப்படி என்று சொன்னால், அப்படியே வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவன் அடிமைகளாக்கி அவனோட வீட்டில் கொண்டு போய் வைத்திருப்பான். அந்த வீட்டில் வைத்திருக்கிற அந்த அடிமைகளாக இருக்கிற வேளையில் அந்த கொண்டு போன மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் அவன் அபியூஸ் பண்ணிடுவான். கடனை வாங்கிய இவனை மட்டும் வெளியில் விடுவான். ஏனென்று சொன்னால், அவன் போய் உழைத்து அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்காக. அதனால் மிக மிக கஷ்டப்பட்டு அதை கொடுக்க முடியாமல் பலர் அப்படியே அவங்களோட வாழ்க்கை அப்படியே முடிவது, மறுபடியும் அந்த குடும்பமாக இணைய முடியாமல் இருக்கிற நிலைகள் தான் பல இருக்கு. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியாக அந்த கணக்கை செலுத்துகிற வேளையில் ஒரு பத்திரத்தில் ஒரு முத்திரை குத்தி இந்த கணக்கு செலுத்தி ஆகிற்று என்று சொல்லி டெட்டலஸ்டை அப்படி என்று சொல்லி சீல் பண்ணி கொடுக்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் இயேசு, பிரியமான சகோதர சகோதரி, தந்தையினுடைய திருவிழம் இந்த உலகை மீட்பதற்கு, மனிதர்களுடைய வாழ்வை ஈடேற்றம் செய்வதற்கு, ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த சூழ்ச்சியின் காரணமாக மனிதன் கடவுளுடைய மகன் என்கின்ற அந்த பெரும் பாக்கியத்திலிருந்து விலகி இருக்கிற அந்த நிலையை ஈடு செய்ய ஒருவருடைய பலி கொடுக்க வேண்டியிருந்தது. அது கடவுளுடைய மகனே, ஆண்டவர் இயேசுவே சிலுவையில் அவர் சிந்திய அந்த இரத்தத்தினால் அந்த மகன் சிதைக்கப்படுகிறார். சிலுவையில் அவர் கொல்லப்படுகிறார். அவருடைய இரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த சிந்தப்படுகிற வேளையில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தை இறுதியாக அந்த செலுத்தப்பட வேண்டிய அந்த கடன், இந்த செலுத்தப்பட வேண்டிய
அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இரத்த பலியினால் அவர் செலுத்தி முடிக்கிறார் என்று சொல்லி டெட்டலஸ்டை என்று சொல்லுகின்ற அந்த வேளையில அந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு உயிர் பிரிகிற அந்த தருணத்தில் நாங்கள் பார்க்கிறோம். வேதாகமத்தில் அந்த பெரிய மாற்றம் நடக்கிறது. உலகம் அதிர்கிறது, விண்ணகம் மண்ணகம் பாதாளம் எல்லாம் அதிர்கிறது, கதவுகள் திறக்கப்படுகின்றன, திரை கிழிகிறது. இத்தனை ஆண்டுகளாக கொடான கோடி ஆண்டுகளாக செலுத்தப்பட முடியாமல் இருந்த கடனை செலுத்தி அந்த மீட்பை தருகிற அந்த ஆண்டவர். சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையினுடைய வல்லமை அது. டெட்டலஸ்டை என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நடக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம், இயேசு ஆண்டவர் எனக்காக அனைத்தையும் செலுத்தி முடித்து விட்டார் அப்படின்னு சொன்னால், நான் இனிமேல் சாவினுடைய பிடியில, நோயினுடைய பிடியில, கடன் தொல்லைகளுடைய பிடியில, சாத்தானுடைய பிடியில இருக்க வேண்டியவன் அல்ல, இருளின் பிடியில் அல்ல. மாறாக எனக்காக ஆண்டவர் இயேசு அந்த கடனை கொடுத்து விடுதலையை தந்துட்டார். நான் அடிமையில இருந்தேன், பாரத்தில் இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், சாப பிடியில இருந்தேன், யாராலும் மீட்க முடியாமல் இருந்த அந்த நிலையை ஆண்டவர் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி அந்த பலியை நிறைவேற்றி அந்த கணக்கை தீர்த்து விட்டார். அந்த கணக்கை தீர்த்து விட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சத்தத்தை ஆண்டவர் இயேசு சிலுவையில் அவர் இதை சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய் மரியாள் மௌனமாக அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். ஆண்டவருடைய சீடர் யோவான் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், யோவானுடைய நற்செய்தியில் இந்த வார்த்தை அவரை எழுதுகிறார். ஆண்டவர் இயேசு கடைசியாக சொன்ன வார்த்தை டெட்டலஸ்டை என்று சொல்லி கூறி தலை சாய்த்து உயிர் விட்டார். அதற்கு பிறகு ஒரு படை வீரன் ஆண்டவர் இயேசுனுடைய விலாவை ஈட்டியால குத்தும் பொழுது அங்கு புது வாழ்வும் தூய ஆவியானவரும் பொழியப்படுகிற அந்த நிலை, தண்ணீரும் இரத்தமும் அவருடைய விழாவில் இருந்து வடிந்தது அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தாய் மரியாள் மீது மறுபடியும் தூய ஆவியானவருடைய அருள் பொழிகை நாங்கள் பார்க்கிறோம். தாய் மரியாள் அதுக்கு பிறகு சிதறி போன சீடர்களை மறுபடியும் ஒன்று கூட்டி மேல் மாடியில் போய் தங்கி இருக்கிற அந்த வேளையில் பயத்திலும் அச்சத்திலும் 50 நாட்கள் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த 50வது நாள் தூய ஆவியானவர் மறுபடியும் பொழியப்படும் பொழுது அவர்கள் அங்கு தங்கி இருந்து காத்திருந்த வேளையில் அந்த தூய ஆவியானவர் பொழியப்படும் பொழுது என்னென்ன அந்த சகோதர சகோதரிகளை மறுபடியும் அந்த புது வாழ்வு, அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசுவில் திருச்சபை உதயமாகி இந்த உலகம் எங்கும் சென்று அந்த நற்செய்தியை அறிவிக்கிற அந்த நிலை தோன்றுகிறது. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காயங்களாக இருக்கலாம், வேதனைகளாக இருக்கலாம், சாப கட்டுக்களாக இருக்கலாம், மனித மட்டத்தில் முடியாது இயலாது என்கின்ற நிலைகளாக இருக்கலாம். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி மன்றாடுங்கள் நம்பிக்கையோடு. டெட்டலஸ்டை என்று சொல்லி எனக்காக ஆண்டவர் அந்த கணனை செலுத்தி விட்டார், தீயவனை உனக்கு இடமில்லை என்று சொல்லுங்க. டெட்டலஸ்டை என்று சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் மட்டுமே என்று சொன்னால் இறைவனுடைய திருவிழம், தந்தையினுடைய திருவிழம், நாங்கள் நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்பது அவருடைய திருவிழம். அந்த ஏதேன் தோட்டத்தை அமைத்த பொழுது அதுவே அவருடைய திருவிழம். அந்த திருவுளத்தை மறுபடியும் ஆண்டவர் இயேசு ஊடாக தந்தை அதை ஏற்படுத்தினார். தந்தை மகன் தூய் ஆவியானவர் அந்த நிறைவான வாழ்வு எங்களுக்கு தருகிறார்கள். பிரியமான சகோதரர்களே, இந்த வார்த்தையை காலை வேளையில் அடிக்கடி நீங்கள் சொல்லுங்க, அடிக்கடி நீங்கள் கேளுங்கள். டெட்டலஸ்டை என்று சொல்லுங்க. இந்த வார்த்தையை எழுதுங்கள். டெட்டலஸ்டை என்று நீங்கள் எழுத 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 அற்புதங்கள் நடக்கின்றன. இன்றைக்கு ஏராளமான மக்கள் இந்த வார்த்தையால் ஆசீர்வாதங்களையும் வல்லமையையும் மனித மட்டத்தில் முடியாது இயலாது என்று இருக்கிற நிலைகளில் இருந்து பெரும் விடுதலைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பெரும் விடுதலைகளை, அந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மனதார பிரார்த்திப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.